Praise the Lord. யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை Genesis chapter 29 verse 31. ஆதியாகமம் 29 வசனம் 31. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். வேதம் சொல்லுகிறது ராகேலோ மலடியாய் இருந்தாள். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கண்டு கர்த்தர் அவளை கற்பந்தரிக்கும்படி செய்தார். அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் காண்கிறார். அற்பமா எண்ணப்படுகிறதை காண்கிற கர்த்தர். நான் அற்பமா எண்ணப்பட்டேன், கர்த்தர் காண்கிறார். அற்பமா எண்ணப்பட்டதை காண்கிறார். ரொம்ப கேவலமா பாக்குறாங்க பிரதர், ரொம்ப இழிவா பாக்குறாங்க, ரொம்ப சட்டையா பாக்குறாங்க. எல்லாருக்கும் நல்ல ஃபேமிலி இருக்கு, நல்ல ஜாப் இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கேவலமா பாக்குறாங்க, ரொம்ப இழிவா பாக்குறாங்க. இன்னும் மதிப்பே இல்லை பிரதர். நான் இருக்கணுமா வேணாம், எங்க ஊரை விட்டே ஓடிடலாம் தோணுது பிரதர். இந்த குடும்பத்துக்குள்ள என்னால் இருக்க பிடிக்கவே இல்லை பிரதர். இந்த வேலை எனக்கு பிடிக்கல பிரதர். எல்லாரும் ஐசோலேட் பண்றாங்க பிரதர், என்ன ரிஜெக்ட் பண்றாங்க பிரதர். ஏதோ எனக்கு வெறுப்பா தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் பிரதர். நிம்மதியே இல்லை பிரதர். சொந்தத்துல எனக்கு வெறுப்பா இருக்கு. ஏன் தான் சொந்தத்துல கல்யாணம் பண்ணணுமோன்னு யோசிக்கிறேன் பிரதர். இவ்வளவு நிறைய கேள்வி வருதுல்ல, ஏன்டா நான் விரும்பி கல்யாணம் பண்ணணுமோ யோசிக்கிறேன் பிரதர். ஏன் தான் அந்த சம்பந்தம் எடுத்தோமோன்னு யோசிக்கிறேன் பிரதர். மாமியார் வீட்டுல எனக்கு சுத்தமா மதிப்பே இல்லை பிரதர். என் பிறந்த வீட்டுல மதிப்பே இல்லை பிரதர். ரொம்ப அற்பமா என்றாங்க பிரதர். மேலதான் எங்க அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு கேவலமா பேசுறாங்க. மேலதான் மாமனார் மாமியார் இருக்காங்க, ரொம்ப கேவலமா பேசுறாங்க. என்னால் ஜீவிக்கவே முடியல பிரதர், நிம்மதியே இல்லை பிரதர். அற்பமா என்றாங்க பிரதர், ரொம்ப கேவலமா பேசுறாங்க பிரதர். தாங்கிக்கவே முடியல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களைதான் பார்த்து ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு, நீ அற்பமா எண்ணப்படும் பொழுது புலம்பாதே, முறுமுறுக்காதே, கர்த்தர்ட்ட போய் உட்கார்ந்து அழுது கொட்டு மகனே, கொட்டி விடு. எசப்பா இவங்கெல்லாம் என்ன ரொம்ப அற்பமா பாக்குறாங்க. எசப்பா இவங்கெல்லாம் என்ன ரொம்ப அற்பமா பாக்குறாங்க. எசப்பா இவங்கெல்லாம் என்ன ரொம்ப அற்பமா கேவலமா என்ன பாக்குறாங்க. மனசே சரியில்லை எசப்பா என்று மனதார கொட்டி விடுங்கள். கர்த்தர் அதை கண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுத்து, இல்லாதவைகளை இருக்கவைகளை மாற்றி, அடைக்கப்பட்ட வாசலை திறந்து என் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை உங்கள் கண்கள் காணும்படிக்கு என் தேவன் இந்த நாளில் கிருபை தருவார். பேசுகிறது ஒரு மனிதன் அல்ல, நாவை அக்கினியால் அபிஷேகித்த கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ரொம்ப அற்பமா எண்ணப்பட்டு என்று சொல்லிக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற மகளே, என் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை நீ காண்பாய். வேலை செய்யற இடத்துல, குடும்பத்துல, சொந்தத்து மத்தியில ரொம்ப அற்பமா என்றாங்க. இல்ல, அற்புதத்தை காண்பாய். Today the miracle is waiting for you. You are not waiting for the miracle. Miracle is waiting for you. You are not waiting for the blessing. Blessing is waiting for you. You are going to see it, my brother and sister. Heavens are opening. I can see the hand of the Lord is touching you right now. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். Today there is a miracle is waiting for you. Today there is a blessing is waiting for you. You are going to see it. எத்தனையோ காலமாய் தேடி போக முடியாத ஒரு காரியம் இன்னைக்கு என்னை தேடி வரக்கூடிய அற்புதம் நடந்தது என்று சொல்லக்கூடிய அதிசயம் நடக்கும். நான் எவ்வளோ ட்ரை பண்ண, ஒர்க் அவுட்டே ஆகல. ஆனா நீ ஆச்சரியமா God appointed angel பார்த்தேன், கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார் என்று சொல்கிற அற்புதம் நடக்கும். பொல்லாத வியாதியோட நான் சபிக்கிறேன், ஓடி போயிடு சர்றதை விட்டு. இங்க இருக்கிற எல்லா உறுப்புகளையும் கர்த்தர் அபிஷேகம் பண்றார். All the parts of the body will be anointed by God in the name of Jesus. Satan has no rights to touch my physical body. He has no rights to touch any parts in my physical body. என் சரீரத்தில் இருக்கிற எந்த உறுப்பையும் அவன் தொடுகிறதற்கு அதிகாரம் இல்லை. I break the work of Satan in the name of Jesus. வானம் திறக்கப்படுகிறது, அக்கினி இறங்குறதை பார்க்கிறேன். சொல்லும்போது உங்க வீட்டு மேல ஒரு அக்கினி இறங்குது, உங்க தலை மேல ஒரு அக்கினி இறங்குது, உங்க சரீரத்தில் ஒரு அக்கினி இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை. இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களை வானத்தின் வலகனை திறந்து கர்த்தர் கொண்டு வருகிற ஆசீர்வாதமான மழை மாத்திரமல்ல, கர்த்தர் தூதனை அனுப்புகிறதை பார்க்கிறேன். அதிசயம் நடக்கட்டும் இயேசு நாமத்தினாலே. ஆமென். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். இயேசு மூலம் கேட்டுக்கொள்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Have a blessed day. God bless you. God bless you.